ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். பாப்பா பர்த்டே எப்போ அப்படின்னா 15th of December மண்டே. ஸோ மண்டே வந்தனால அவங்களுக்கு ஸ்கூல் இருக்குது. ஸோ அதனால் மார்னிங்கே நாங்கள் செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் அவங்களுக்கு வாங்கின பர்த்டே கேக்கு. அவங்க பேர் ஆக்சுவலாக வந்துட்டு நாகலித்திகா. ஆனால் நாங்கள் வந்துட்டு நானும் அவங்க அப்பாவும் வந்துட்டு அறிவான்னு கூப்பிட்டு பழகி அவங்க பேரே வந்துட்டு இப்போ அறிவா அப்படின்னு தான் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்களும் வந்து பர்த்டே கேக்கில் நாகலித்திகான்னு எழுதாமல் அறிவா அப்படின்ட்டு எழுதியாச்சு இந்த தடவை. இது எங்கள் பாப்பாவோட 4th பர்த்டே. ரொம்ப கிராண்ட் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. வீட்லேயே வந்து பலூன்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணி ஹாப்பி பர்த்டே போர்ட் பேஸ்ட் பண்ணி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். எப்போயுமே எங்கள் பாப்பா பர்த்டேக்கு நான் சக்கரை பொங்கல் வச்சுருவேன் சாமிக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த தடவையும் வந்துட்டு சக்கரை பொங்கல் வச்சு கேக்லாம் கட் பண்ணி சாமி கும்பிட்டோம். எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் எங்கள் பாப்பாவுக்கும் ஒவ்வொரு பர்த்டேக்கும் வந்துட்டு என்னோடய பர்த்டே, என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டே வந்தால் கூட எனக்கு எப்போ பர்த்டே, எனக்கு தான் கேக்கு, நான் தான் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுவாள். ஸோ இந்த தடவையும் அவங்களோட பர்த்டேவை ஹாப்பியாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணால் கேக் கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ்க்கெலாம் வந்துட்டு கேக் சாக்லேட்ஸ்லாம் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. பாப்பா ஸ்கூலில் சாக்லேட்ஸ்லாம் அலௌட் இல்லை, வெறும் களமிட்டாய் தான் கொடுத்து விட சொன்னாங்க. ஸோ அதனால் களமிட்டாய் தான் வந்து கொடுத்து விட்ருந்தோம். ப்ளஸ் வந்து அவங்களோட கிளாஸ்மேட்ஸ்க்கெலாம் பென்சில் ரப்பர்லாம் வந்து முன்னாடியே சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கி வச்சுருந்தோம். அதையும் வந்துட்டு கொடுத்து விட்டாச்சு ஸ்கூலுக்கு. அடுத்து பாப்பா பர்த்டேக்கு ஒரு ஸ்பெஷல் திங் வந்து பண்ணியிருந்தோம். ஆஷ்ரமில் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் வந்து லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். இந்த ஆஷ்ரம் வந்து குன்றத்தூரில் இருக்குது, டாஸ்லிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஈவினிங் பாப்பா வந்தோடனே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு பர்த்டே வந்துட்டு சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. டாடா.